உங்களுக்கு யாராவது இப்படியா இருந்துச்சான்னு சொல்லுங்க. அல்காரிதம் எனக்கு மட்டும் தான் இப்படி ஒர்க் ஆகுதா, இல்ல உங்களுக்கும் இன்ஸ்டா அல்காரிதம் இப்படித்தான் ஒர்க் ஆகுதுன்னு. எனக்கு நேற்று ஃபுல்லா திடீர்னு எல்லாமே டிஎம்கே சப்போர்ட்டிங்கா வந்துகிட்டு இருந்துச்சு. குளத்தூர் அவர் எவ்வளவு டெவலப் பண்ணியிருக்காரு தெரியுமா, அந்த இதுலயே அவரை தோக்கடிச்சிட்டீங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா காமராஜரே தோக்கடிச்ச ஊருடான்னு சொல்லிருக்க வேண்டியது டிவிக்கு. ஆனா திடீர்னு அதை படிச்சு டிஎம் கேக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது டேய் இல்லடா இப்படி ஆகி போச்சு நிலைமை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் திடீர்னு திமுக என்னென்ன பண்ணிருக்கு தெரியுமா, இவ்வளவு பண்ணிருக்கு திமுக, இதை தோக்கடிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்லாம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த டெவலப்மெண்ட்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா, அப்படி இப்படி ஏகப்பட்ட டிஎம்கே சப்போர்ட்டிங் எல்லாம் வந்திருக்கு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருப்பானே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு இது எங்கிட்டு இருந்து வந்து திடீர்னு ஆதரவாளர்கள் டிஎம்கேக்கு எங்கிட்டு கிடந்து வந்தாங்கன்னு தெரியல. அதான் ஆன்லைன்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு டிவிக்கு ஊரெல்லாம் ஹேட்டர்ஸா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. முன்னாடி எதிர்ப்பு இருந்துச்சு, பட் இது என்ன திடீர்னு எங்கிட்ட எப்படி எப்படி எல்லாம் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எலெக்ஷன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. முன்னாடி எல்லாம் இந்த டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, நமக்கு மத்தியில அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எலெக்ஷன் அப்பதான் எனக்கு தோணுச்சு, இல்ல இல்ல அவங்களுக்கு மத்தியில தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருமே டிவிக்கு சப்போர்ட்டர்ஸா தான் இருந்தாங்க. ஆனா ஜெயிப்பாரா தோப்பாரான்றப்ப இருந்தப்ப எனக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னோட ரீல்ஸ்ல ஒரு அல்காரிதம் பூரா டிவிக்கு எதிர்க்கிறவங்களாம் என் ரீல்ஸ்ல வர்றாங்க. எங்க இருந்து நீங்களாம் வர்றீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. திடீர்னு லெனின் வர்றாப்புல, அம்பேத்கர் வர்றாப்புல, மார்க்ஸ் வர்றாப்புல, என்ன 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 ஆச்சு இது? ஸோ நீங்களும் சொல்லுங்க உங்களோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. என்னோட இன்ஸ்டா அல்காரிதம் ரொம்ப வியர்டா இருக்கு. ஸோ ஏன் அகைன் இப்போ ஒரு புது சாப்டர், புது அத்தியாயம். ஸோ நீங்க சொல்லுங்க. ஸோ விஜய் சிஎம்மா வந்ததை பத்தி உங்களோட கருத்து. அப்புறம் ஸோ நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது இப்பவே எதுவும் முடிவுக்கு வர வேணாம், கொஞ்சம் ஓப்பனா இருக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வந்தவர் தமிழ்நாட்டை நல்லா பார்த்துக்கிறாரான்றதை மட்டும் பார்த்துப்போம். ஏன்னா இப்போ ஒரு குடிமகனா தமிழ்நாடு யார் நல்லா வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி செய்யறதுக்கு தகுதியானவங்க. நீங்க ஒரு புது சேஞ்சை தேடி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஸோ லெட்ஸ் சி அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம்.